திருவாலங்காட்டில் பட்டாசு ஆலை வெடி விபத்தில் உயிரிழந்த 2 பேரின் குடும்பத்தினருக்கு தலா ரூபாய் 3 லட்சம் முதலமைச்சரின் நிவாரணத் தொகையை அமைச்சர் மெய்யநாதன் வழங்கி ஆறுதல் தெரிவித்தார். மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் அருகே திருவாலங்காட்டில் பாண்டியன் என்பவருக்கு சொந்தமான பட்டாசு தொழிற்சாலையில் கோர வெடி விபத்து ஏற்பட்டது. இந்த விபத்தில் அந்த கிடங்கில் வெடி தயாரிக்கும் பணியில் ஈடுபட்டிருந்த திருவாவடுதுறையைச் சேர்ந்த கர்ணன் என்பவர் உடல் சிதைந்து சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். மேலும் லட்சுமணன் என்பவர் திருவாரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தவர் சிகிச்சை பலன் இன்றி நேற்று இரவு உயிரிழந்தார். குமார், கலியபெருமாள் ஆகிய 2 பேர் தொடர் சிகிச்சையில் உள்ளனர். இந்நிலையில் உயிரிழந்த கர்ணன், லட்சுமணன் ஆகிய இருவரின் குடும்பத்தினரை நேரில் சந்தித்து அமைச்சர் சிவவி மெய்யநாதன் ஆறுதல் கூறினார். தொடர்ந்து அவர்களுக்கு முதலமைச்சரின் நிவாரணத் தொகை ரூபாய் 3 லட்சம் வழங்கினார். அப்போது மாவட்ட ஆட்சியர் மகாபாரதி, எம்எல்ஏ நிவேதா முருகன், முன்னாள் எம்பி ராமலிங்கம் மற்றும் அரசு அதிகாரிகள் உள்ளிட்டோர் உடனிருந்தனர்.